ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளூ கலர் பாயாசம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது என்ன ப்ளூ கலர் பாயாசம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சங்குப்பூவில், அது ஒரு மாடி தோட்டத்தில் நிறைய சங்குப்பூ இருந்தது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பாயாசம் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்தது. இன்றைக்கி நம்ம அந்த பாயாசம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 நாள் வந்த மழையில் பாருங்கள், செடிகள் பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பசுமையாக இருக்குது. நிறைய பூக்கள் பூத்துருக்கு. அதில் இருக்க விதைங்களையும் நம்ம சேகரித்து வச்சு நிறைய செடிகள் வந்து நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 15 சங்குப்பூ எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க சங்குப்பூ எல்லாமே நீங்கள் அதில் போட்டு சிம்லேயே நம்ம கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், அந்த பூவோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் வந்து இறங்கிட்டே வருது. சங்குப்பூவில் பார்த்தா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியை எடுத்து வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாயை வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அது தனியாக எடுத்துருங்க. அடுத்தது அதே கடாயில் வெள்ளை அவல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சேர்த்து லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது காய்ச்சின பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். பால் நம்ம மறுபடியும் சூடு பண்ணணும். ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்ச அவலையும் சேர்த்து சிம்லேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அவல் நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். அதிகமாக போட்டால் பாயாசம் வந்து ரொம்ப திக்காகிடும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேக வைக்கிறதும் ஒரு 1 மணி நேரம் வேக வச்சினாலும் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதையும் பார்த்துக்கோங்க. நல்லா பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம சங்குப்பூவை போட்டு வச்சது, சங்குப்பூவெலாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ளூ கலரில் இருக்குது. இது நம்ம அப்படியே நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருங்க. அந்த கலர் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பாயாசமே வந்து நல்ல ப்ளூ கலரில் இருக்குது. இந்த கலர் வர்றதுக்கு நம்ம கடைகளில் வாங்கி எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கல. நேச்சுரலாகவே இந்த பூக்கள் இருக்க கலரே வந்து சேர்த்துருக்கோம். இனிப்புக்கு உங்கள் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை எல்லாம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான ப்ளூ கலரில் இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி பாயாசம் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாடி தோட்டத்திலே பூத்த பன்னீர் ரோஜா, அதோட இதழ்களை நம்ம இதோட சேர்க்க போகிறோம். இந்த ரோஸ் செடியிலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காமல் இயற்கை முறையில் வளர்ந்ததுனால தாராளமாக நம்ம டைரெக்டாகவே இதழ்களை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெளியில் வாங்கினா கண்டிப்பாக பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி அடிச்சிருப்பாங்க. ஸோ இதோட ஃப்ளேவரும் அதோடு சேரும் போது இன்னும் பாயாசம் வந்து சூப்பராக இருக்கும். மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ரோஜாவோட எசன்ஸ்லாம் வந்து இதில் இறங்கணும். சூப்பராக 2 பூக்கள் வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான பாயாசம் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பன்னீர் ரோஸ் வந்து உடனே பறித்து அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த இதழ்களை போடுறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏலக்காய் டேஸ்ட்டை விட பன்னீரோட டேஸ்ட் தான் வந்து அதிகமாக இருக்குது.
ரொம்ப சுவையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். சங்குப்பூ வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நீங்களும் உங்கள் மாடியில் ஒரு சின்ன தொட்டியில் வளர்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம் ஆரோக்கியம் நம் கையில்.